ரைட் பே. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் நேத்தே சொல்லியிருந்தேன். ஒண்ணு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல், இன்னொன்னு ஆப்ளிக்யூ ப்ரொஜெக்டைல். ஆப்ளிக்யூ ப்ரொஜெக்டைல்னா கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாடிய கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். கிரவுண்ட்லயே வந்து விழுது. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் தீட்டா. ரைட்டா? நேத்து ஒரு 2, 3 ஃபார்முலாஸ் நம்ம பேசியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். இப்ப அந்த பாடி அப்படியே இங்க இருந்து டிராவல் ஆயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டினா அது v. ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெலாசிட்டி இங்க vx, வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி vy ன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆங்கிள் தீட்டான்னா இந்த இடம் u cos தீட்டா, இந்த இடம் u sin தீட்டான்னு நம்ம நேத்தே படிச்சோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி v வெக்டார் ஈக்குவல் டு 90 டிகிரின்றதுனால vx i வெக்டார் பிளஸ் vy j வெக்டார். ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? நேத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி எப்பொழுதுமே மாறாது. u cos தீட்டா, இங்கேயும் u cos தீட்டா, இங்கேயும் u cos தீட்டா, இங்கேயும் u cos தீட்டா. இங்க u cos தீட்டா i வெக்டார் vyக்கு பதிலா u sin தீட்டா மைனஸ் gt j வெக்டார் நேத்து கத்து கொடுத்திருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல தான் இது u sin தீட்டா. போக 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 உனக்கு நல்லா தெரியும் v equal to u plus at. அகைன்ஸ்டா த்ரோ பண்றதுனால மைனஸ் ஏக்கு பதிலா gt, y வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி u sin தீட்டா. அதனால தான் u sin தீட்டா மைனஸ் gt. இதோட மேக்னிடியூட் கத்து கொடுங்க சார்னு கேட்டா ரூட் ஆஃப் u cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் u sin theta minus gt the whole square. Resultant velocity at any instant. ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் 3 செகண்ட் ரிசல்டன் வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஆஃப்டர் 4 செகண்ட் ரிசல்டன் வெலாசிட்டி என்னவா இருக்கும். ஒரு பாடியை த்ரோ பண்ற 10 மீட்டர் பெர் செகண்ட்ல த்ரோ பண்ற அப்படின்னா கடைசி வரைக்கும் அது என்ன 10ஆவேவா இருக்கும். போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். மேக்ஸிமம் ஹைட் இருந்தால் 0 ஆகும். திரும்ப வர வர அதிகமாகும். விழும்பொழுது 10லயே வந்து விழும். தெரியும் தானே, நீ எவ்வளோ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றியோ அவ்வளோ ஸ்பீட்ல தான் திரும்ப வரும்பொழுது அதே ஸ்பீட்ல தான் வந்து கீழே விழும். பட் இந்த இன்பிட்வீன்ல ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கும். அட் மேக்ஸிமம் ஹைட் வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0. வர 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 ரொம்ப வேகமா அப்படியே வந்துட்டு இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி டைரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் எப்படி சார் கத்துக்கிறது? ரிசல்டன் வெலாசிட்டியோட டைரக்ஷன். ரிசல்டன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் பாருங்க. ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க இருக்கு. இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா அதான் ரிசல்டன் வெலாசிட்டி. horizontal component of velocity vx, that is u cos theta, vy இந்த இடம் u sin theta minus gt ன்னு தெரியும். இந்த ஆங்கிள் தான் ஆல்பா. டைரக்ஷன் அப்படின்னாலே தீட்டா தான்பா டைரக்ஷன். தீட்டானாலே ஆங்கிள். அதாவது டைரக்ஷன்னா நீ ஏதோ நினைச்சுக்காத, ஆங்கிள் தான் டைரக்ஷன். எப்பவுமே ஒண்ணுமே தெரியலனா tan ஆல்பா தான் எடுக்கணும். tan ஆல்பா y by x, yக்கு பதிலா u sin theta minus gt, xக்கு பதிலா u cos theta. இதுலயும் ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்து நம்ம பேப்பர்ல இதுல ஒரு 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 ஃபார்முலாவுக்கு ஒரு சம் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஃபைனலா டைரக்ஷன் ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் u sin theta minus gt by u cos thetaன்னு பிரமாதமா கத்துக்கணும். u தெரியும், தீட்டா தெரியும், t தெரியும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உனக்கு ஆல்பா கிடைச்சிரும். அப்போ இதுல வந்து 2 சம் எப்பவுமே கேட்பாங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட், டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. u sin தீட்டாவோ u cos தீட்டாவோ கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஒரு ஃபார்முலா நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அடுத்த ஃபார்முலா போயிடலாமா? மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ரேஞ்சு, நிறைய என்ன இருக்கு பேசிடலாம். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன், ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது ஒரே நிமிஷம் கவனமா கவனி. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்சு, இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஹைட்டு, இந்த இடம் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட், இங்க இருந்து இங்க வந்து விழறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். நேற்றே சொன்னேன் டெரிவேஷன் வேண்டாம், அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். வேணா ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பிளான் பண்றோம் அப்படின்ட்டு.
டைரக்டா ஃபார்முலா பார்த்துக்கோ. மேக்ஸிமம் ஹைட் வேணும்னா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2ax. இந்த ஃபார்முலால அட் மேக்ஸிமம் ஹைட்டு 0, வெர்டிக்கல் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அகைன்ஸ்ட் கிராவிட்டி மைனஸ் g, எஸ்க்கு பதிலா h. அவ்வளோதான். 2gh இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்க இருந்து h வேணும். இந்த மாதிரி சிம்பிள் டெரிவேஷன் தான். டெரிவேஷன் ஒன்றும் பெருசா ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் இங்க பாருங்க, இந்த இடம் ஒரு 10 மீட்டரா இருக்கலாமா, இங்க பாருங்க இந்த இடம் ஒரு 20 மீட்டரா இருக்கலாமா, பட் இந்த இடம் பாருங்க 25 மீட்டரா இருக்குல்ல. The maximum vertical displacement is called as what? Maximum height. u square sin square theta by 2g. எப்ப ஹைட் மேக்ஸிமம் 90 டிகிரி, அதாவது ஒரு பாடி இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி திருப்பி இங்கேயே வந்து விழுந்தாதான் ஹைட் மேக்ஸிமம் போகும். பட் இந்த ஆங்கிள் பாருங்க, இது ஒரு தீட்டா, இந்த தீட்டா 90 இருக்கணும். அப்போ உன் தலைக்கு மேல போயிட்டு உன் தலையிலே வந்து திரும்ப விழணும். இப்போ h equal to u square by 2g. மேக்ஸிமம் ஹைட் u square by 2g. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ரேஞ்ச் சார், ரேஞ்சுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ரேஞ்ச் u ஸ்கொயர். ரேஞ்ச் பேசுறதுக்கு முன்னாடி டைம் ஆஃப் ஃப்ளைட் பேசணும், அப்பதான் ரேஞ்ச் கிடைக்கும். டைம் ஆஃப் ஃப்ளைட் ஒழுங்கா படிங்க பையன் கூடவே. 2u sin theta by g. 2u sin theta by g. ஒன்றும் இல்லைப்ப, இங்க இருக்கிற ஒரு பாடி இப்படியே போய் இங்க வந்து விழுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, u தெரியும், சால்வ் பண்ணா முடிஞ்சிடும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, எப்ப மேக்ஸிமம் 90 இருக்கும் பொழுது t equal to 2u by g. இந்த ஃபார்முலா நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ஒன் டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பாடியை கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்றீங்க, அப்படியே மேல போயிட்டு மறுபடியும் கீழே விழுது, இதுக்கான டைம் என்ன ஆகும்? 2u by g படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, அதுல இருக்கிற சைன் ஃபங்க்ஷனை கட் பண்ணீங்கன்னா அப்படியே ஒன் டைமென்ஷனுக்கு போயிடும். மேல சொன்ன அதே தான், h equal to u square by 2g சொன்னோம் இல்லையா, அதுவும் நீங்க தான் படிச்ச. ஒன் டைமென்ஷன் மோஷன் 2 டைமென்ஷனா மாத்தணும்னா பக்கத்துல ஒரு சைன் தீட்டா போட்டுக்கோ, ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி. இங்க 2u sin theta by g, இங்க u square sin square theta by g. தீட்டா 90 ஆகிட்டீங்கன்னா ஒன் டைமென்ஷன் ஆயிடும். ப்ரொஜெக்டைல ஒன் டைமென்ஷனுக்கு கொண்டு போகணும்னா தீட்டா 90 பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைமென்ஷனுக்கு போயிடும். ரைட்டா? இந்த ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? டைம் ஆஃப் ஃப்ளைட் 2u sin theta by g. கொஸ்டினை ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. இது டோட்டல் டைம், இங்க இருந்து இங்க வர்றதுக்கான டைம். ஒருவேளை அவன் என்ன பண்ணுவானா நம்மளை ஏமாத்துறதுக்கு, கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் t1, மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கிரவுண்டுக்கு t2, அதாவது டைம் ஆஃப் அசென்ட், டைம் ஆஃப் டிசென்ட் தனித்தனியா கேட்டாங்கன்னா ஒரு t1 மட்டும் வேணும்னா u sin theta by g தான், t2 மட்டும் வேணும்னா u sin theta by g தான். அதாவது கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போறதுக்கு என்ன டைம் ஆகுதோ அதே டைம் தான் திரும்ப கிரவுண்டுக்கு வரதுக்கும் ஆகும். டோட்டலா டைம் ஆஃப் ஃப்ளைட் 10 செகண்ட் அப்படின்னா அசென்ட் 5, டிசென்ட் 5ன்றதை கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டைம் ஆஃப் அசென்ட் கேட்குறாங்களா, டைம் ஆஃப் டிசென்ட் கேட்குறாங்களா, இல்லை டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறாங்களான்றதை நுணுக்கமாக கவனிச்சு செம்ம சால்வ் பண்ணணும். சரி, ஓகே, புரிஞ்சிருச்சு. அடுத்தது ரேஞ்ச் கற்றுக் கொடுங்க. ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ரேஞ்சு, இந்த தூரம் தான் ரேஞ்சு. ரேஞ்ச் வேணும்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி யாரு பா? u cos theta. அந்த ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. 3 ஃபார்முலா மாத்தி எழுதலாம், நிதானமா கவனி. ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட், u cos theta இன்டு t. இதுதான் முதல் ஃபார்முலா. நேற்று டைம் இல்லாதனால இவ்வளோ டீட்டெயிலாக பேசல, சும்மா ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டு ஓடிட்டேன். பட் ரேஞ்சில் 2-3 ஃபார்முலா நல்லா பேசணும். u cos theta இன்டு t, u cos theta இன்டு t. ரைட்டா? இப்போ u cos theta டைமுக்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க 2u sin theta by g. அடுத்த ஸ்டெப் என்ன சார் ஆகும்? இந்த u-வையும் u ஸ்கொயரா மாத்திரு. 2 sin theta cos theta by g. எல்லா ஃபார்முலாவுமே இங்க தேவைப்படும். இங்க இருந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்கலாம். t equal to r by u cos theta.
u cos theta மட்டும் கேட்கலாம் r by t எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹரிசாண்டல் ரேஞ்ச் வேணும்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டு டைம், ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டு டைம். கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் அப்படி கீழே வாங்களேன். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்தணுன்றதை கத்துக்கோங்க. இந்த 2 முன்னாடி எடுத்துட்டு ஒரு யூவை u sin தீட்டான்னு எடுத்துக்க, இன்னொரு யூவை u cos தீட்டான்னு எடுத்துக்க, by g இது ரேஞ்சு. சரி, சம் எப்படி சார் இருக்கும்? ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 10 மீட்டர் per second, vertical component of velocity 20 meter per second. Find the range of the projectile. u cos theta தனியா தெரியும், u sin theta தனியா தெரியும். இங்க உன்னால என்ன பண்ண முடியும்? ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் அவங்க இனிஷியல் ஸ்பீடு u தான் கொடுப்பாங்க, தீட்டா தான் கொடுப்பாங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது. u sin தீட்டாவையே டைரக்டா கொடுக்கலாம், u cos தீட்டாவே டைரக்டா கொடுக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா 2 into horizontal component vertical component by g ன்னு எழுதினாலும் தப்பில்லை. ரேஞ்ச் ஃபார்முலாவை மாத்தி மாத்தி போட்டு விளையாடலாம். அதை எப்படி கையாளணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நீங்க கத்துக்கணும். 2ux uy by g. வேற ஒரு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலா பாருங்க, 2 sin theta cos theta. சரி, நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம். ரேஞ்ச் ஈக்குவல் டு u ஸ்கொயர் 2 sin theta cos thetaவை sin 2 thetaன்னு எங்க மேக்ஸ் கத்து கொடுத்தாரு. u sin theta by g. தெரியுதா ரேஞ்சுக்கு எத்தனை விதமா ஃபார்முலா எழுதலான்ட்டு? முதல்ல இங்க ஆரம்பிக்கணும், u cos theta into t. அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, நான் எழுதி கொடுத்துறேன். இந்த ரெண்டாவது ஃபார்முலா. அடுத்தது தோ இது 3, இதே தான் இந்த ஃபார்முலா, ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது இது 5. இது எந்த ஃபார்ம் வேணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும், கவனமா இருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா ரேஞ்ச் எப்பங்க சார் மேக்ஸிமம்? ரேஞ்சுக்கு ஃபார்முலா சொல்லி பிறகு u ஸ்கொயர் sin 2 theta by g. ரேஞ்சுக்கு u ஸ்கொயர் sin 2 theta by g. ரேஞ்சு மேக்ஸிமமா இருக்கணும்னா இந்த sin 2 theta மேக்ஸிமமா இருக்கணும். மேக்ஸிமம்னா sin ஃபங்க்ஷன்ல எவ்வளவு? 1. அப்ப 2 theta இருக்க வேண்டிய இடத்துல 90 இருந்தா 1. 2 theta வந்து ஒரு 90 இருந்தா ஒரு theta வந்து ஒரு 45 டிகிரியா இருக்கும். அப்ப ரேஞ்ச் எப்படா மேக்ஸிமம்? சார் 45 டிகிரில மேக்ஸிமம். அப்ப u ஸ்கொயர் பை g. அதனாலதான் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல இங்க ஸ்டம்ப் இருக்கு, இங்க கீப்பர் நிக்கிறாரு அப்படின்னா 4 லைன்ல இருந்து த்ரோ பண்றவங்க கரெக்டா 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா தான் ரொம்ப தூரமா அவங்களால த்ரோ பண்ண முடியும். இல்ல நான் என் தலைக்கு மேலதான் போட்டு பண்ணா அவர் காலுக்கிட்டே தான் திருப்பி வந்து விழும். அப்ப ரொம்ப தூரம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா மஸ்ட் பி த்ரோ இட் 45 டிகிரி. கண்டிப்பா 45 டிகிரில த்ரோ பண்ணணும். ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம். இன்னொரு ரகசியம், உங்க கொஸ்டின் பேப்பர்ல 45 டிகிரின்னு கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல்னா நீங்க தான் உணரணும் அவன் 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஒரு பாடியை ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது லாங் ரேஞ்ச் போய் விழுது, மேக்ஸிமம் ரேஞ்ச் போய் விழுதுன்னா உனக்கு சொல்லாம ஒரு தகவல் சொல்றாங்க 45 டிகிரியில தான் போய் விழுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப u ஸ்கொயர் பை ஜின்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை முடிச்சோன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்குள்ளார போயிடலாம். அப்படியே வாங்க ஃபாஸ்டா. இது வரைக்கும் நான் நேற்று பேசியிருந்தேன், இன்னைக்கு ரேஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம், அவ்வளோதான். வாசன், அஃப்ரின், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அடுத்தது ஒரே நிமிஷம், ரேஞ்ச் பத்தி பேசிட்டோமா? path of the projectile is parabola. Path of the projectile is parabola. சார் ப்ரூவ் பண்ணுங்க. path of the projectile is parabola. பை இதுக்கு ஒரு டெரிவேஷன்லாம் நமக்கு டைம் இல்லை, டைரக்டா என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அந்த பாடி இப்படி போய் இப்படி வந்து விழுது, பார்த்தாலே தெரியுது இது பாரபாலிக் பாத். பாரபாலிக் பாத். ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க இருக்கு, ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க இருக்கு. அதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒய், இங்க வந்த டைம் டி. அப்ப எக்ஸ் வேணும்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்டு டி.
ஏன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமு. இந்த ஒய் வேணும்னா u sin theta minus half gt ஸ்கொயர். இது என்னங்க சார் ஃபார்முலா? ut plus half at ஸ்கொயர்ல இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெர்டிக்கலா த்ரோ பண்றதுனால வெர்டிக்கல் காம்பனன்ட் u sin theta. ஆஃப்டர் t டைம் அதான் இந்த t. அகைன்ஸ்டா த்ரோ பண்றதுனால மைனஸ் ஹாஃப் gt ஸ்கொயர். என் வேலை முடிஞ்சிச்சுப்பேன். இந்த y இருக்கு இல்லையா, இந்த t எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். t equal to x by u cos theta. இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனலா y equal to இந்த ஃபார்முலா எல்லாம் படிங்க. x tan theta minus gx square by 2u square cos square theta. ஒன்றும் இல்லை, இந்த t எடுத்துட்டு வந்து இங்கேயும் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா. அப்பதான் டேரக்டா ஃபார்முலா எழுதிட்டேன். x கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும், அந்த xல இருக்கிற t எடுத்துட்டு வந்து yல சப்ஸ்டியூட் பண்ணணும். y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. gx square by 2u square cos square theta. இன்னொரு டைம் எழுதுவா பாருங்க. path of the projectile parabola by இது ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனால் சம் போடுறது லேசாக ட்ரிக்கியாக இருக்கும். கவனிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. இந்த சம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா கவனிச்சு பாரு. கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி உள்ள போங்களேன். எக்ஸ்னா யாருங்க சார்? ஆஃப்டர் டி டைம் இந்த பாடி இங்க இருக்குன்னா அதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். ஒய் ஆஃப்டர் டி டைம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ். தீட்டா எங்களுக்கு தெரியும் சார், வழக்கம் போல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டர். யூ இனிஷியல் ஸ்பீடு, தீட்டா தெரியும், எக்ஸ் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் கிடைச்சிடும். அப்ப இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் தீட்டா யூ, எக்ஸ் தீட்டா யூ இது மூணுத்தையும் கொடுத்துட்டு ஒய் கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸ் tan தீட்டாவை தூக்கி வெளியில போட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த tan தீட்டாவுக்கு பதிலா நான் ஏன்னு கொடுத்துட்றேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, tan தீட்டாவுக்கு பதிலா ஏ. இந்த எக்ஸ் ஸ்கொயரை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னு கொடுத்துறேன். இந்த சம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்ததுனால the path of the projectile is parabola. இது ஒரு parabolic ஈக்குவேஷனே, அதனால the path of the projectile is parabola. y equal to ax minus bx square. நம்ம பேப்பர்ல இருக்கு, சம் நம்பர் எனக்கு தெரியல, 2 சம் அடுத்தடுத்து இருக்கும். y equal to root 3x minus 16x square. Find the angle of projectile. இந்த சம் இதே சம் தான் நினைக்கிறேன். y equal to root 3x minus 16x square. Find the angle of projectile. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 3 இருக்கு சார், ஏக்கு பதிலா ரூட் 3 சார். ஏ தான் tan தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். tan தீட்டாக்கு பதிலா ரூட் 3னா தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. ரைட்டா? இன்னொரு விஷயம் நான் சொல்லவேன், இந்த ஏவையும் இந்த பியையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடைச்சிரும். r equal to a by b. ஏக்கு பதிலா tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்க, பிக்கு பதிலா அதோ கொடுத்துருக்கிற g by 2u square cos square theta சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா கடைசியா ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா படிச்சீங்க? u square 2 sin theta cos theta by g ன்னு படிச்சோமே, அந்த ஃபார்முலா அப்படியே வந்து நிக்கும். அப்ப range of the projectile y equal to a by b, y equal to a by b. ரைட்டா? range of the projectile y equal to sorry r equal to a by b. இந்த ஃபார்முலாவும் கண்டிப்பா நீங்க தேவைப்படும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இந்த மாதிரி இருக்கும், ரெண்டாவது क्वेश्चन இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிடிஎஃப்ல தான் இருக்கு. ஒரே நிமிஷம் சம் நம்பர் சொல்லிக்கிறேன், நீங்க அப்புறமா சால்வ் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் நான் சவுண்ட் கம்மியா வை. ஜஸ்ட் மினிட் பை. கைனமேட்டிக்ஸ் தான், மறுபடியுமே குரூப்ல போட்டிருக்கேன் பாரு. அதுல கொஸ்டின் நம்பர் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வரும். ப்ரொஜெக்டைல் மோஷன்ல கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ட் கொஸ்டின் நம்பர் 111க்கு அப்புறம் வரணும். 121 122 செஷன் முடிஞ்சு சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. 121 122 இந்த ரெண்டு சம்மும் இந்த மாடல் சம் y equal to ax minus bx square இருக்கு இல்லையா, அதுல
இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்களும் இதே √3x மைனஸ் gx²/2ன்னு கொடுத்துருந்தா 16x² போட்டிருக்கேன் இல்லையா, அவங்க சம்மில் gx²/2ன்னு போட்டிருக்காங்க. அதே சம்மு இன்னொரு சம்மு y = 16x மைனஸ் x²/4 ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். இந்த இடம் A 16, B தெரியாம 4ன்னு பண்ணிடாத, B யோட வேல்யூ 1/4, மேலே போனால் 64 மீட்டரு. தெரியுதா? நீங்கள் 4ன்னா இப்போ எங்கள் 4ன்னு போட்டால் வம்பா போயிடும். 4 மீட்டர் வேறு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கான். ரேஞ்ச் வேணும்னா ஏவையும் பியையும் டிவைட் பண்ணணும். அப்போ உனக்கே தெரியுது y = 16x, அப்போ இவன் A 1/4 டைம்ஸ் ஆஃப் x², அப்போ இவன் தான் B வந்து 1/4. தெரியாம நீ 4ன்னு போட்டுறாத, தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது. கற்றுக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம் பேசணும்பா இங்கே. y = x tan theta மைனஸ் gx²/2u² cos² theta. இதான் மெயின் ஃபார்முலா. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான சம் என்னன்னா, y = x tan thetaவை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஃபைனலாக 1 - x/rன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த x tan thetaவை நீங்கள் வெளில எடுத்து போட்டு இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் திரும்ப ஃபைனலாக வரும். நான் தான் சொல்கிறேன்ல, டெரிவேஷன் போகிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லாதனால தான் நடுவில் இருக்கிற விஷயம் எப்படி ஆரம்பிச்சுது எங்கே வந்து சேருன்றதை மட்டும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. நடுவில் இருக்கிற இந்த ஒரு 3-4 ஸ்டெப் டெரிவேஷன் பார்த்துலாம் விட்டுட்டேன். இந்த நேரத்தில் அது உனக்கு தேவைப்படாது. எக்ஸ் tan theta வெளியில் எடுத்துட்டா இங்கே tan theta கீழே போயிடும். இந்த tan thetaக்கு பதிலாக sin/cosன்னு எழுதணும். இந்த காசையும் அடிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஜியை கீழே இறக்கிட்டிங்கன்னா அது ஆறாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ y = x tan theta 1 - x/r. நிதானமாக இந்த ஃபார்முலா பாரு. இந்த ஃபார்முலாவில் எப்படி சம் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். x tan theta 1 - x/r இதான் ஃபார்முலா இல்லையா? இன்னொரு டைம் எழுதுவா. y = x tan theta 1 - x/r. இங்கே 3 டிஸ்டன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் t டைம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் x உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். x = 4 மீட்டர் 5 மீட்டர்னு கொடுத்துட்றேன். ஆஃப்டர் அதே t டைமில் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துறேன், y கொடுத்துறேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டல் தீட்டா கொடுத்துறேன். யாராவது கெஸ் பண்ணுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போறேன்? ஒன்று தான் கேட்குறேன். எக்ஸ் கொடுத்துட்டேன், ஒய் கொடுத்துட்டேன், தீட்டா கொடுத்துட்டேன். என்ன கேட்க போறேன்? ஃபார்முலாவை பாரு. எக்ஸ் கொடுத்துட்டேன், ஒய் கொடுத்துட்டேன், தீட்டா கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டின்ல நான் ஏதோ ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போறேன். என்ன கேட்க போறேன்? எதுப்பா? ஆர் ரேஞ்ச் கேட்க போறோம். அதுதான் கேட்க போறாங்க. சஞ்சய் குட் ஈவினிங் பை. மனிஷ் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ஏன்னா 2 பேர் லேட்டா? எனக்கு குரூப் மெசேஜ் தெரியல சார். 6 o'clock குத்து மதிப்பா லிங்க் அனுப்பிச்சு பார்த்தேன். அப்பதான் வந்து பார்த்தேன். புத்து டைம் மதிப்பு இல்லை சார். குத்து மதிப்பா அந்த லிங்க் அமைக்க பார்த்தேன் சார். என்கிட்ட டேப்ல லிங்க் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் நான் பார்க்கவே இல்லை டைம். இப்போ குரூப்ல யார் இருக்கா? அம்மா வனியா? அம்மா இருக்காங்க. அம்மா வெளியே போயிட்டாங்க சார். இதுல உன் நம்பர் பர்சனல் நம்பர் இருந்தா கூட ஆட் பண்ணி விட்டுறேன். இல்ல சார். பர்சனல் நம்பர் கிடையாது. அது அம்மா நம்பரு. இது வந்து நான் அவங்க வழக்கமா அவங்க ஃபோன் வழியா டைம் பார்ப்பேன். அம்மா வந்து எதுவுமே கான்டாக்ட் பண்ண முடியாது சார் அம்மாவை. எப்பவுமே இனி இந்த எக்ஸாம் வரைக்கும் 5:45 to 5:45க்கே ரெடியா இருங்க எல்லாருக்குமே. மேபி அதுல 5-10 நிமிஷம் தான் லேட் ஆகுமே தவிர கரெக்டாக 5:45 ஸ்டார்ட் பண்ணாலும் 7 வரைக்கும் ஒரு 1.25 மணி நேரம் அது மினிமம் பேசினா தான் ஒரு டாபிக் நம்மளால முடிக்க முடியும். ஆக்சுவல் பிளான் 1.5 மணி நேரம். என்ன பிரச்சனைனா உடனே எனக்கு 7ல இருந்து அவனுங்களது 8:15 போகிறதுனால அது ஒரு 1.25 மணி நேரம். அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றது அது ஒரு 2.5 மணி நேரம். வந்து நடுவில் ஒரு 10-15 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் உங்களுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்க வேண்டிய டைம் 1.25 மணி நேரமாக கொடுத்துட்ருக்கேன். மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து நிறைய கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் இல்லை. மண்டே அண்ட் டியூஸ்டே 2 hours கூட எடுத்து கொடுத்துறேன். மற்ற நாள் 5:15 45 to 7 வந்து உங்களோட டைம் தான். ரைட்டா? கரெக்டாக டைமுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம் எல்லாருமே. இது வந்து ரேஞ்சு. அப்போது இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்பவுண்ட் வாலை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி சம் கேட்பாங்க. ஒரு பாடி இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, காம்பவுண்ட் வால் இப்படி உரசிக்கிட்டு போய் இப்படி வந்து விழுது. ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பாரு. அப்போ என்ன அர்த்தம்னா நீ தூக்கி போட்டதுலேருந்து இந்த காம்பவுண்ட் வால் தான் எக்ஸு, இந்த காம்பவுண்ட் வாலோட ஹைட்டு தான் ஒய்யே. அப்போ கேட்க போகிறது எவ்வளோ தூரத்தில் போய் விழுன்றது தான் ரேஞ்சு.
நம்ம பேப்பர்ல இந்த சம் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கொடுத்துட்டு தீட்டாவையும் கொடுத்துட்டு ஆர் கேட்பாங்க. அதை தான் அங்கங்க சப்ஸ்டியூட் பண்ணு, தேவைப்பட்டவனை தூக்கி லெஃப்ட்ல போட்டுக்க, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலா நான் பேசி முடிச்சிட்டேன். இந்த ஃபார்முலா ரிவிஷன் மட்டும் டக்குன்னு பாரு. 5 ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன். ரிசல்டன் வெலாசிட்டி ரூட் ஆஃப் u cos theta the whole square plus u sin theta minus gt the whole square. Direction alpha equal to tan inverse of u sin theta minus gt by u cos theta. அடுத்ததாக height formula u square sin square theta by 2g. இதில் தீட்டா கொடுத்துட்டு u கொடுத்துருவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு 2u sin theta by g. அடுத்தது ரேஞ்சு தான், எக்கச்சக்கமான ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். மெயின் ஃபார்முலா u ஸ்கொயர் சைன் 2 theta by g. இது 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், எழுதிக்கோங்க. ரைட்டா? அடுத்தது வேணும்னே இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா, இப்போ y பேசணும் இல்லையா, y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. இல்லைன்னா y equal to ax minus bx ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். இல்லைன்னா y equal to x tan theta இப்போ கற்றுக் கொடுத்த ஃபார்முலா 1 minus x by rனு கற்றுக் கொடுத்துருந்தேன். மெயின் ஃபார்முலாலாம் கொண்டு வந்து கொட்டியாச்சு. இதில் ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் கற்றுக்கணும். இனிமேல் சொல்ல போகிறது எல்லாமே அப்ளிகேஷன் கொஷின், ப்ராப்ளம் சால்விங் ஐடியாஸ். வரப்போகிற அரை மணி நேரம் தான் உன்னை காப்பாற்ற போகிறது. அதனால் ரொம்ப ஷார்ப்பாக இருங்க, நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. தெரியலன்னா சார்னு கூப்பிட்டு இன்னொரு டைம் கற்றுக் கொடுன்னு கேளு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணு. அப்படியே இன்னைக்கு கிளாஸ் எப்படி மந்தமாக போயிட்டு இருக்கு பாரு, பதிலே சொல்ல மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். ரைட் பை. ஃபர்ஸ்ட் செம்மு உன்னை கூப்பிட்டு ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, ரேஞ்ச் ஈக்குவல் டு 3 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, 4 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ எவ்வளோ ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இது ஒரு காமன் கொஸ்டின். இப்போ ரேஞ்ச் ஒரு 100 மீட்டர்னா ஹைட்டும் 100 மீட்டர், ரேஞ்ச் ஒரு 100 மீட்டர்னா ஹைட்டு ஒரு 50 இருக்கணும். 2 times, இது 3 times 4 times இருந்தால் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டில் என்னவா இருக்கும்? பை இந்த மாதிரி சம் வந்தால் குழப்பிக்காத, நான் சொல்கிற இந்த ஐடியா மட்டும் பார்த்துக்கோ. அப்படியே எல்லாம் ஃபார்முலா படிங்க. அப்படியே ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷம் கூட வேணாம், 10 செகண்டில் சம போட்டலாம். 4/n tan theta equal to 4/n. அவங்க கேட்குறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டில் தானே கேட்குறாங்க, தீட்டா தான் கேட்குறாங்க. அப்போ தீட்டா கேட்டாங்கன்னா 4/n. அப்போ கொஸ்டின் நம்பர் 1, ரேஞ்ச் ஈக்குவல் டு 1h இருந்தா tan theta equal to 4/1. 4 டைரக்டா படிச்சுக்கோங்க, 76 டிகிரி. tan thetaவோட வேல்யூ 4 இருந்தா 76 டிகிரி. பிசிக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும்னா இந்த இடம் மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கும், காரணத்தோட சொல்லிடுவோம். நமக்கு ஃப்ளெக்சிபிளோ அது கொடுக்க மாட்டாங்கன்றதுனால tan theta 4க்கு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது r equal to 2h இருந்தா tan theta equal to 2. ஆனால் ஆப்ஷனில் அவங்க ஆன்சர்லாம் கொடுக்கல, tan inverse of 2 மட்டும் தான் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. பிரச்சனை இல்லை, r equal to 2h. r equal to 3h இருக்கும்போது தான் ஜாக்கிரதையாக எழுதணும். நேற்று கூட இந்த ஐடியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். tan thetaவோட வேல்யூ 4/3. டேனோட வேல்யூ 4/3 வேணும்னா இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த இடம் சின்னதாக இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஹைபார்சஸ் 37 டிகிரி, 53 டிகிரி. டேனோட எந்த வேல்யூ? 4/3. ஆப்போசிட் பை அட்ஜசென்ட் 53 டிகிரி. அப்போ உங்களால் உணர முடியுதா? 53 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 90 மீட்டர் ரேஞ்சு போகுதுன்னா 30 மீட்டர் ஹைட் போகும். 3 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு. கற்றுக்க முடியுதா? இல்லை சம்மே கிடையாது. இப்போ நான் சொல்கிறது 4 தான் சம்மு. 1h 76 டிகிரி, 3h 53 டிகிரி, 4h. அடுத்தது இங்கே பாருங்க, tan theta equal to 4/4 1. அப்போ theta equal to 45 டிகிரி. ஒரு ரகசியம் உடையுது பாருங்களேன். 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க சார். அப்போ ரேஞ்ச் வேணும்னா 4 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, ஹைட் வேணும்னா ரேஞ்ச் பை 4. 45 டிகிரினாலே ஆரோட வேல்யூ 4h தான். ரேஞ்ச் ஒரு பேஜுக்கு 100 மீட்டர் அப்படின்னா ஹைட்டு கண்டிப்பா 25 மீட்டரா தான் இருக்கும். ஒரு பாடியை மேக்ஸிமமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க,
மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கேட்டா உடனே r/4. r/4னா 100/4 25 மீட்டரு. ரைட்டா? அப்போ இந்த நாலுத்தையும் ஒழுங்கா படிச்சுக்கோங்க. r = 1h 76 டிகிரி, r = 3h 53 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணணும், r = 4h 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ 2 விஷயம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான். அந்த டீச்சர்ஸ் தப்பா ஸ்டூடெண்ட் தப்பான்னு எனக்கு தெரில. ரொம்ப அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்க முடியுதான்னு பாரு. நான் 2 கான்செப்டையும் சொல்லி முடிச்சுட்டு உன்கிட்ட கொஷின் கேட்கும்போது நீ பதில் சொன்னால் மட்டும்தான் உனக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். நீ பதில் சொல்லலை, கம்முன்னு இருக்க அப்படின்னா உனக்கு சத்தியமாக அது புரியலன்னு அர்த்தம். ரைட்டா? இங்கே பாருங்க, ஒரு பாடியை 45 டிகிரியில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ரேஞ்சுக்கும் ஹைட்டுக்கும் என்ன ரிலேஷன் என்ன? இது ரேஞ்சு, இந்த இடம் ஹைட்டு, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 45 டிகிரியா சார்? r = 4h. r = 4h. h வேணும்னா r/4. கவனமாக கவனிங்க. இது வந்து ஒரே டைம் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணல. காதில் விழுதா? நான் ஒரு முறை தான் தூக்கி போடுறேன், ஒரு முறை தூக்கி போடுறேன், 45 டிகிரியில மட்டும் தூக்கி போடுறேன். அப்போ ஹைட்டுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் வேணும்னா r/4. r/4 கற்றுக்கிட்டீங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. 2வது கொஸ்டின் பாருங்களேன். ப்ரொஜெக்டைல் முதல் முறை 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ரேஞ்ச் எனக்கு மேக்ஸிமமாக கிடைக்குது. மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ? u²/g. என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன்? u ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். கவனமாக கவனி. இப்போ ஓடி போய் இந்த பாலை நான் எடுத்துகிட்டு வந்து ஒன்ட்டே நான் திருப்பி கொடுக்குறேன். அதே பாலை அதே u ஸ்பீடில் நீ என்ன பண்ணுறனா 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுற, அந்த பால் இப்படி போயிட்டு திருப்பி இங்கேயே வந்து விழுந்துருது. இப்போ 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் ஹைட் எவ்வளோ? u²/2g. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹைட்டுக்கும் ரேஞ்சுக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு முறை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஹைட் = r/4. 2 முறை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு டைம் மேக்ஸிமம் ரேஞ்சு, ஒரு டைம் மேக்ஸிமம் ஹைட்டு. இப்போ என்னங்க சார் ரிலேஷனு? ஒன்றும் இல்லைங்க பாரேன். hmax வேணும்னா u²/2g ஃபார்முலா. ஆனால் rmaxக்கு பதிலாக u²/gன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த u²/gக்கு பதிலாக rmaxன்னு எழுதிட்டா, அப்போ rmax/2 ஆயிடும்ல. கரெக்டா? போன கான்செப்ட் பாருங்க, rmax/4. போன கான்செப்ட்ல rmax/4, இந்த கான்செப்ட்ல rmax/2. எப்போ /2 எப்போ வந்து /4ன்றதை கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ஒரு டைம் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா rmax/4, 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா rmax/2. ஆனால் ஒரே பாலாக தான் இருக்கணும், ஒரே ஸ்பீடாக தான் இருக்கணும். வித்தியாசம் புரியுதா? இந்த 2 சமமே நம்ம மாடலில் இருக்கு. குழப்பிக்காத, அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிடுங்க. இப்போ ரேஞ்ச் ஆஃப் மேக்ஸ், ஒரு பாடியை 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 100 மீட்டர். அதே பாடியை நான் அதே ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கேட்டா நீ என்ன பண்ணிடுவ தெரியாம? h = r/4 யோசிச்சிருவேன். நான் சொல்றது அதே பாடியை அதே ஸ்பீடில் இன்னொரு முறை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அதனால r/2. அப்போ ஆன்சர் 50 வரணும். தெரியாம 25ன்னு போட்டுறாத. ஒரு டைம் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா தான் 25, 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சு, ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு, அப்போ r/2. ஒரு டைம் பண்ணீங்கன்னா r/4. கற்றுக்கிட்டீங்களா? குழப்பம் இல்லைல்ல? ஓகே, அடுத்தது சொல்லுவ. சார் அந்த ஒன் டைம் பண்றது திரும்ப சொல்லுங்களேன் சார். அது ஒரு டைம் பண்ணா எப்படி வரும், 2 தடவை பண்ணா எப்படி வரும்? திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க சார். ஒரு டைம் நான் இப்போ வந்துட்டு ஒரு பாலை கையில் கொடுத்து வேகமாக தூக்கி போடுமான்னு சொல்கிறேன், 45 டிகிரியில் தூக்கி போட்டுறேன். 45 டிகிரியில் தூக்கி போட்டாலே என்னமா வரும்? ரேஞ்ச் மேக்ஸிமமா? பதில் சொல்லு. எஸ் சார். அப்போ ரேஞ்ச் எஸ் சார். மேக்ஸிமம்னா ஹைட் கண்டிப்பாக r/4 தானே? இப்போ தானே பார்த்தோம் r = 4h. 45 டிகிரினா எஸ் சார். இது ஒரு டைம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. h = r/4.
இப்ப ம். இன்னொரு டைம் இப்போ அதே பால உங்ககிட்ட குடுத்துட்டேன். ம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணி ரேஞ்ச் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சுக்கிற. ஒரு டைம் இங்க பண்ணிருக்கியா? திரும்ப அதே பால் எடுத்துட்டு வந்து மேக்ஸிமம் ஹைட் போடுமான்னு சொல்றேன். 90 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணி தூக்கி போடுற. கரெக்ட்டா? அப்ப எஸ் சார். ஹைட் இங்க எவ்வளவு u²/2gயா? இங்க u²/gயா? இப்ப 2 பேருக்கு ரிலேஷன் கேட்டா இந்த u²/gக்கு பதிலா rmaxன்னு எழுதிக்கலாம் by 2. ஒண்ணும் இல்ல. ஒரு டைம் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றேன்னா h r/4. அவ்வளவுதான், அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுரு. திருப்பி இங்க வா. 2 டைம் இப்ப ப்ரொஜெக்ட் பண்ண போற. ஒரு பால u ஸ்பீட்ல 45 டிகிரி ஒரு டைம் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஓடி போய் அதே பால் எடுத்துட்டு வந்து 90 டிகிரி இன்னொரு டைம் ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்ப அந்த பாடி எவ்வளவு ஹைட் போகும்? rmax by 2க்கு போகும். ஏன்னா நீ 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. 2 மேக்ஸிமம் இங்க. 45 டிகிரில ரேஞ்ச் மேக்ஸிமம், 90 டிகிரில ஹைட் மேக்ஸிமம். இப்ப இந்த u ஸ்பீட்ல த்ரோ பண்ண இந்த பால நீங்க மேல தூக்கி போட்டீங்கன்னா அது எவ்வளவு ஹைட் போகும்? இதுல 100 மீட்டர் போற பால் நீ மேல தூக்கி போட்டா 50 மீட்டர் தான் போகும். ஏன்னா இந்த கான்செப்ட்ல rmax by 2. அதே ஒரு டைம் மட்டும் தான் நீ ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க. 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க. rmax வந்து 100. இப்ப ஹைட் எவ்வளவுன்னு கேட்டா 25. ஏன்னா h r/4. ஒரு டைம் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ஹெச்சுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் கேட்டாங்கன்னா r/4. 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது r/2. புரிஞ்சுக்க முடியுதா? கத்துக்கிட்டியா? எஸ் சார். எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் கிளியரா? அஃப்ரின், கரோலின், தர்ஷன். கரோலின் லேட்டமா? ஆமா சார். என்னாச்சு? கொஞ்சம் இன்ஸ்டியூட்ல இருந்து வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு சார். ரைட் பே. சரி, ரெக்கார்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 1/2 அன் பார்த்துருமா? தர்ஷன், தரணி கிளியரா உங்களுக்கு? வாசன், கோகுல் இந்த கான்செப்ட் கிளியரா? ஹேமா, மோனிஷ், சஞ்சய், கைலாஷ், கிளியர் சார். தர்ஷா. ரைட் பே. இங்க Clear, சுத்தி sir. இருக்கானோ? ஓகே. அடுத்தது அடுத்த மாடல் போயிடலாம். நான் சொன்ன கான்செப்ட் முடிச்சிட்டேன். இது எல்லாமே ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இருந்து ஒரு 4 மார்க் உனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். நல்லா கத்துங்க. அடுத்தது ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல். அது என்னங்க சார் ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல்? ஒன்றும் இல்லை பே. ஒரு பாடியை தீட்டா ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ரேஞ்ச் வந்து R1. அதே இன்னொரு பாடியை 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்றீங்க. 90 மைனஸ் தீட்டா. அப்ப ரேஞ்ச் R2. இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு உனக்கு தெரியும். 90 மைனஸ்னாலே அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் தான். 90 மைனஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ற அதே யூ ஸ்பீடா இருக்கணும், மறக்க கூடாது. அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கேயே இருக்கணும். ரேஞ்ச் வில் பி ஈக்குவல். சரி, நாங்க நம்ப மாட்டோம். இப்ப ஒரு ஒரு ப்ரொஜெக்டைல 30 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்றேன். இன்னொரு ப்ரொஜெக்டைல 60 டிகிரில பண்றேன். பாருங்க 90 மைனஸ் 30 60 தானே. அப்ப 30யும் 60யும் என்ன ஆங்கிள்னு சொல்லணும். கொஸ்டின் பேப்பர்ல காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு ஒரு வார்த்தை இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ரேஞ்ச் வில் பி ஈக்குவல். நீ நம்பலன்னா r ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g. இது ரேஞ்ச் 1. ரேஞ்ச் 2 வேணும்னா u ஸ்கொயர் சைன் 2 90 மைனஸ் தீட்டா பை g. ஏன்னா ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. அப்படின்னா u ஸ்கொயர் சைனு 180 மைனஸ் 2 தீட்டா பை g. அதனால u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g. உங்களுக்கு தெரியும் சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்போ R2க்கும் அதே ஃபார்முலா தானே கிடைக்குது. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் மாறாது. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் மாறாது. R1 ஈக்குவல் டு R2. ஆனா ஹைட் அப்படி இல்லை. ஹைட் மாறுது பாருங்க. இங்க ஹைட் h1னா இங்க ஹைட் h2. இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் t1னா இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் t2. இப்போ நம்ம அந்த சம் தான் பார்க்க போறோம். 10 நிமிஷம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்ச் மாறாது, ஹைட் மாறும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் H1 பாருங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை g. அதே H2 u ஸ்கொயர் sin ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா பை g. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஒரு ப்ரொஜெக்டைலோட ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ப்ரொஜெக்டைலோட 90 மைனஸ் தீட்டா. உங்களுக்கு எழுத பழகணும், அதனால தான் டீட்டெயில்டாக அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். அப்போது H1க்கு பதிலாக u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை தப்பு பண்ணுறேன், 2g வரணும்ல, யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். 2g இப்போ சத்தமாக பேசுங்க, மாதிரி ஹெட்செட் சரியாக கேட்க மாட்டேங்குது. H2 வந்து u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2g. sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. H1ஐயும் H2வையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு tan ஸ்கொயர் தீட்டா வரும். இது ஒரு முறை கேட்ட கேள்வி. u ஸ்கொயர் பை 2g, u ஸ்கொயர் பை 2g, sin பை காஸ் tan. அதே மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா r ஸ்கொயர் பை 16. கற்றுக்கிட்டீங்களா? இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இங்கே கேட்க போகிற கேள்வி. கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் தான் கேட்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ஹைட்டு மாறுன்னு சொன்னீங்களே, அந்த ரெண்டு ஹைட்டோட ரேஷியோவையும் ரெண்டு ஹைட்டோவையும் ப்ராடக்ட்டையும் சொல்லுங்கள். H1 by H2 tan ஸ்கொயர் தீட்டா, H1 into H2 ரேஞ்ச் ஸ்கொயர் பை 16. ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது H1 கொடுத்துட்றாங்க, தீட்டா ஆங்கிளில் H1, 90 மைனஸ் தீட்டாவில் H2. அப்போ ரேஞ்ச் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா R ஈக்குவல் டு 4 ரூட் ஆஃப் H1 H2ன்னு இந்த ஃபார்முலாவில் சம்ம போடணும். இல்லை, இங்கேருந்து தான் அது வந்தது, எங்கேருந்து வந்து நினச்சிடாது. ஆர் ஸ்கொயர் வேணும்னா 16 H1 H2, ஆர் வேணும்னா 4 ரூட் ஆஃப் H1 H2, 4 ரூட் ஆஃப் H1 H2. H1 கொடுக்குறோம், H2 கொடுக்குறோம், ஆர் கண்டுபிடிச்சிடும். ரைட்டா? இப்போ மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம் பாருங்க, H1 வேற, H2 வேற, ஆனால் ரேஞ்ச் மட்டும் ஒரே ரேஞ்ச். பார்த்தீங்களா? அப்போ H1ம் H2வும் கொடுத்துட்டு ரேஞ்சு கேட்டாங்கன்னா R ஈக்குவல் டு 4 ரூட் ஆஃப் H1 H2ன்னு கவனமாக கற்றுக்கணும். முடிஞ்சுதா? அங்கேருந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு போங்க. சரி, இப்போ ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u sin தீட்டா பை g. 90 மைனஸ் தீட்டா வரும்பொழுது உங்களுக்கு புரிஞ்சதுனால நான் டைரெக்டாக எழுதுனேன் 2u cos தீட்டா பை g. ஏன்னா 90 மைனஸ் தீட்டா. இதுலேயுமே ரெண்டு கொஷின் கேட்பாங்க, t1 பை t2 tan தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா tan தீட்டா. t1 இன்ட்டு t2 கேட்பாங்க. சரி, இப்போ t1 இன்ட்டு t2 கேட்டாங்கன்னா இங்கே பாருங்க, இந்த 2வும் இந்த 2வும் 4, இந்த uவும் இந்த uவும் u ஸ்கொயர் sin தீட்டா காஸ் தீட்டா பை 2g, g g, இது ஒரு g, இது ஒரு g, ப்ராடக்ட் தானே பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4-ஐ 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ t1 and t2 பதில் சொல்லுங்கப்பா, என்ன வருது? இவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படின்னா 2r by g. இதுல ஏற்கனவே நீ எடுத்துப்பாரு, t1 into t2 is proportional to what ன்னு கேட்டிருப்பாங்க இந்த கொஷின். t1 into t2 directly proportional to r. அவ்வளவுதான். இங்க காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கொஷின் ரொம்ப ஃபேமிலியர். ரேஞ்ச் will be same, h1 by h2 tan square theta, h1 into h2 r square by 16, t1 by t2 tan theta, t1 into t2 2r by g directly proportional to r ன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. இப்போ நான் ஒரு சம் ஒன்று கொடுக்குறேன், உனக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் தரேன், சம்மா சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணு. தீட்டா 1 30 டிகிரி, ரேஞ்ச் R1. தீட்டா 2 45 டிகிரி, ரேஞ்ச் R2. தீட்டா 3 60 டிகிரி, ரேஞ்ச் வந்து R3. தீட்டா 4 15 டிகிரி, ரேஞ்ச் R4. ஃபைண்ட் த ரிலேஷனு. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன், இல்லை 3 ஆப்ஷன் கூட கொடுக்குறேன், 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். R1 equal to R2 equal to R3 greater than R4, R1 equal to R3 less than R1 R5. இப்படி இருக்கு ஒரு ஆப்ஷன். ரைட்டா? ஸோ அடுத்தது R2 greater R1 equal to R3 greater than R1, R2 less than
R1 ஈக்குவல் டு R3 less than R1. முடிஞ்சா கண்டுபிடி. இந்த 4த்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. முடியணுன்ட்டு தான் சொல்றேன். முடிஞ்சா கண்டுபிடினா எதுக்கு சொல்றது? அப்புறம் வீம்புக்காகவாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன்ட்டு. பதில் சொல்லு. 10 செகண்ட் ஒர்த் இல்லாத ஒரு கேள்வி. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. 3. காரணம்? சார் 45 டிகிரி அதனால ரேஞ்ச் மேக்ஸிமம் நினைச்சேன். அப்புறம் கொஞ்சம் சத்தமா R1 பேசுங்க. சார் 45 டிகிரி அதனால ரேஞ்ச் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சேன் சார். 45 டிகிரி அதனால ரேஞ்ச் மேக்ஸிமம். அதனால R2 மேக்ஸிமம் கண்டுபிடிச்சியா? R1 R3 வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அதனால அது சேமா இருக்கும். அதனால அதுவும் கரெக்ட் தான். ஓகே. R1 வந்து இதெல்லாம் கரெக்டா இருந்ததால அப்படியே அதான் கரெக்ட் ஆப்ஷன் நினைச்சேன் சார். ரைட் பை. இது கரெக்டா இருக்கிறதுனால அதுவும் கரெக்டா இருக்குன்ட்டு. 15 டிகிரினா ரொம்ப கம்மியா இருக்கும். R4 சரி ஆமா R4 சார் R4. R4 பை. இது நானும் தப்பு பண்ணிட்டேன். R4 சாரி பை. R4 எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சம் வந்துட்டாலே நீங்க புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும்னா 45 டிகிரிய மேக்ஸிமம் போட்டுக்கணும். அதாவது 45 டிகிரினாலே R2 வந்து மேக்ஸிமம். எங்கடா R2 பெருசா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி யாராவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 2 பேர் சுத்திட்டு இருக்காங்களான்னு பாருங்க. ரைட்டா? மீதி 15 டிகிரினாலே ரேஞ்ச் கம்மியா தான் இருக்கும். அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுவுமே ரொம்ப பிரமாதமான கொஸ்டின். கத்துக்கிட்டீங்களா பா? எல்லாரும் இந்த கான்செப்ட் கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா ஆங்கிள் கொடுத்து ரேஞ்ச் கொடுத்து ரிலேஷன் கேட்டாங்கன்னா என்ன எப்படி பார்க்கணும்னா 45 டிகிரியில ரேஞ்ச் மேக்ஸிமம் யாராவது இருக்காங்களான்னு தேடுங்க. நான் என்ன கூட ஆப்ஷனில் குழப்பி இருக்கலாம். பட் வந்து பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக பண்ணதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. இருந்தாலும் ஐடியா கரெக்ட். ரேஞ்ச் மேக்ஸிமம் R1 ஈக்குவல் டு R3 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். மீதி இருக்கிறது கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொஜெக்டில் எல்லாமே முடிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஈஸியாக சொல்லித்தரேன். பாடி இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இங்கே போய் விழுது. இதில் 2 கொஷின் கேட்பாங்க. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன் சார் மறந்துட்டீங்களான்னு கேட்குறியா? மறக்கலப்ப. ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஆன்சர், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் விழற இடத்துக்கும் வேற ஒரு ஆன்சர். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கொஷினை ரீட் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக ரீட் பண்ணணும். ஸ்டார்டிங்க்கும் மேக்ஸிமம்க்குமா ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல யூன்னா இது யூ காஸ் தீட்டா, இந்த இடம் யூ சைன் தீட்டா. அப்படின்னா யூஎக்ஸ் இனிஷியல், யூ இனிஷியல் வந்து யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். அகைன்ஸ்டா த்ரோ பண்றனால ஒரு நிமிஷம் ஒரு கிளாஸ் டெக்ஸ்ட் மட்டும். யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் பிளஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் யூ காஸ் தீட்டா மட்டும், யூஎஃப் யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் மட்டும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி முதல்ல கண்டுபிடிக்கணும். டெல் யூ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டிங்கன்னா இந்த யூ காஸ் தீட்டாவும் மைனஸ் யூ காஸ் தீட்டாவும் போயிடும். உனக்கு புரியுன்றதுனால நான் டைரக்டா எழுதிக்கிறேன் மைனஸ் யூ சைன் தீட்டா. சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி யூ சைன் தீட்டா மைனஸ். வெறும் மேக்னட்யூட் கேட்டாங்கன்னா வெறுமனே எம் யூ சைன் தீட்டா. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இல்லையா? அதனால ஏதாவது ஒண்ணுத்துல மாத்தி மாத்தி கேட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. வேற என்ன இருக்கு? எல்லா ப்ரீவியஸ் இயர் பேப்பரையும் உட்காந்து சால்வ் பண்ணீங்கனாலே எல்லாத்தையும் நீங்க படிச்ச மாதிரி. ரைட்டா? பாப்பா போட்டு விட்டியா? ரைட். ஓகே. del p equal to mu sin theta. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் அதே கொஷினை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் டார்கெட் பாயிண்ட்டுக்கும் கேட்டாங்கன்னா உனக்கு புரிஞ்சதுனால டைரக்டா எழுதுறேன். del u equal to minus 2u sin theta del p minus 2mu sin theta. சொல்றேன்ல கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். அங்க படிச்சீங்களே, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் 2 டைம்ஸ்னு வரும், அப்சார்பிங் 1 டைம் வரும்னு அங்க 12th சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் u sin theta mu sin theta. டார்கெட் பாயிண்டா இருந்ததுன்னா 2u sin theta 2mu sin theta. அவ்வளவு நம்ம இதுதான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இதையும் ஒழுங்கா படிச்சு முடிச்சுக்கோங்க. இதோட இந்த டாபிக் ஃபுல்லா முடியுது. அப்படியே ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டில் போகணும். எனக்கு ஒரு 30 செகண்ட் மட்டும் டைம் வேணும். இந்த அப்படியே இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்களேன். 30 செகண்ட் மட்டும். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல அப்படின்னா ஒரு செர்டைன் ஹைட் ஆஃப் பில்டிங், செர்டைன் ஹைட் ஆஃப் பில்டிங்ல இருந்து ஒரு பாடியை தூக்கி போடுறீங்க. செர்டைன் ஹைட் ஆஃப் த பில்டிங்ல இருந்து ஒரு பாடியை த்ரோ பண்றீங்க. இங்க இருந்து த்ரோ பண்றீங்க. த்ரோ பண்ணும் பொழுது அந்த பாடி இங்க வந்து விழுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு பேரு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வழக்கம் போல u மாறாது. இந்த இடமும் u தான், இந்த இடமும் u தான். பட் வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இனிஷியலா 0. இங்க gt. எப்படி சார் gt சொல்றீங்க? v equal to u plus at. இனிஷியல் ஸ்பீடு 0, அதனால ஏக்கு பதிலா gt 0. அப்ப v equal to gt. அப்ப இந்த இடம் vy எடுத்துக்கலாமா? எப்பவுமே எங்க வந்தாலும் gt தான், இங்கேயும் gt தான். ஆனா ஸ்டார்டிங்ல மட்டும் வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறாது. கத்துக்கிட்டீங்களா? வழக்கம் போல ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இந்த இடம் ரிசல்டன்ட் வெலாசிட்டியை ஃபாஸ்டா பாருங்க. ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர். அவ்வளவுதான். இங்க u, இங்க gt, அதனால g ஸ்கொயர் t ஸ்கொயர். இந்த இடம் t. டைரக்ஷன் ஆல்பா, tan ஆல்பா ஈக்குவல் டு gt by u. ரொம்ப ஃபெமிலியர் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே. இந்த கொஸ்டின் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? A body is thrown certain height of the building. ஒரு பாடியை certain height of the buildingல இருந்து ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணா v equal to root of u square plus g square t square tan alpha gt by u. டைம் தருவாங்க பார்த்துக்கோங்க, u தருவாங்க பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூவும் டீயும் தெரிஞ்சு v கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இதான் ரேஞ்சு. இந்த இடம் தான் ஹைட். ஹைட் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்பூட்டு பில்டிங் தான். ரைட்டா? அப்போ ஹைட் வேணும்னா half into g into t square. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் s equal to ut plus half a t square. இந்த ஃபார்முலால இருந்து u 0 பண்ணிட்டோம். அப்ப h equal to half gt square, t square equal to 2h by g, t equal to root of 2h by g. Total time of flight root of 2h by g. h வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அங்கே டைம் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாப்ப
இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உங்கள் வீட்டு மொட்டை மாடியில இருந்து ஒரு பாடியை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டைமில் வந்து கீழே விழும்? 2h/g. இதில் ஒரு கொஸ்டின் நம்மளை ஏமாத்துற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னா, உங்கள் வீட்டு மொட்டை மாடிங்க, ஜஸ்ட் ஒரு பாலை ட்ராப் பண்ணுறீங்க, ஒரு பாலை ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ரெண்டுத்தோட டைம் என்னப்பா ஆகும்? எந்த பால் சீக்கிரம் வந்து கீழே விழும்? ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணுறதா ட்ராப் பண்ணுதா? ரெண்டுமே சேமாக தான் விழும். ஏன்னா டைம் ஆஃப் ஃபாலு இதுவுமே 2h/g தான், 2h/g தான். இங்கேருந்து இங்கே வர்றதும் 2h/g தான். ஏமாந்துடாது. நீங்கள் ட்ராப் பண்ணுறது தான் சீக்கிரம் வந்து விழுந்துரும், த்ரோ பண்ணுறது ரொம்ப தூரம் போய் விழும், டைம் நிறைய எடுத்துக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. உங்கள் வீட்டு மாடியிலேருந்து ஹரிசாண்டலாக ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணாலும் ரெண்டுமே ரூட் ஆஃப் 2h/g தான் வந்து விழும். ரூட் போட மறந்துட்டுனா ஓகே, ரூட் ஆஃப் 2h/g தான் வந்து விழும். ரைட். அடுத்தது ரேஞ்ச் வேணும். ரேஞ்ச் வேணும்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைமு. ரேஞ்சுனா இந்த டிஸ்டன்ஸ் தானேப்பா ரேஞ்சு. ரேஞ்சுன்றது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைமு. டைமுக்கு இப்போ தான் படிச்சிங்க ரூட் ஆஃப் 2h/g. கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான், முனே ஃபார்மில் தான். ரிசல்டன் வெலாசிட்டி ஹைட்லேருந்து டைமு, அங்கேருந்து ரேஞ்ச் போகிறோம். ரைட்டா? அடுத்தது இதில் எப்போவுமே இந்த பாம் சம்மு, அந்த ஃபுட் பேக்கெட் போடுறது, அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது வெள்ளத்தில் சிக்கி இருக்கீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இதுலேருந்து கேட்பாங்க. பார்த்துருவோமா? இங்கே பாருங்களேன், இந்த சம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ஹெலிகாப்டரோ இப்படியே பறந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பறந்துருக்கு, கிட்டத்தட்ட 8000 மீட்டர் ஹைட்டில் பறந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாம் வந்து இங்கே இருக்கிற டார்கெட், அந்த தீவிரவாதிகளோட கூடாரத்து மேலே வந்து விழுது. அப்போ கேள்வி என்னன்னா, ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்கலாம். நீ உடனே சொல்லிடுவே u ரூட் ஆஃப் 2h/g சால்வ் பண்ணிடுவீங்க. u கண்டிப்பாக அவன் கொடுக்க போகிறான், ஹைட்டு தெரியுது, அதனால உங்களால் ஆர் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கொஷின் கேட்டால் பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிடுவீங்க. அவன் இந்த டிஸ்டன்ஸ் கேட்டா, இந்த டயகனல் இந்த இடம் கேட்டால் என்ன பண்ணுறது? ரைட்டா? நீங்கள் இந்த கொஷின் கேட்டால் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு த டார்கெட் பாயிண்ட் இப்படி கேட்பாங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா ரேஞ்சை டிக் பண்ணு, ரேஞ்சை கண்டுபிடிச்சிருங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு த ரீச்டு பாயிண்ட் அப்படி கேட்டாங்கன்னா ஹைட்டையும் ஆரையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு, டயகனல் தானே இது, ரூட் ஆஃப் r² + h², ஆரை கண்டுபிடிச்சிட்டு ரூட் ஆஃப் r² + h², இந்த ஆன்சர் வரும். பட் நான் பெரும்பாலும் இதில் நிறைய சம் சால்வ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம் என்னன்னா, இந்த ரேஞ்சோடது ஒரு 8000 கிடைக்குதுன்னா இந்த 8000க்கு பக்கத்தில் தான் இந்த ஆன்சர் இருக்கு. 8000 ரூட் 2 தெரியுதா? இப்போ ரேஞ்சும் எனக்கு 8000 கிடைக்குது, ஹைட்டும் 8000 இருக்குன்னா 8000 ரூட் 2. 8000 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஆன்சர் இருக்குது. அதுக்காக சால்வ் பண்ணாமலாம் டிக் பண்ணக்கூடாது. 2 ஆப்ஷன் இருந்தால் மாட்டிப்பீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா இல்லை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களான்னு கேட்கணும். இல்லை பெரும்பாலும் இந்த பாம் சம்மு, ஃபுட் பேக்கெட்ஸு, அப்புறம் சேஃப்டி ஜாக்கெட்ஸு, இந்த மாதிரி சம்மெல்லாம் இதில் வருது. ரைட்டா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ப்ரொஜெக்டல் மோஷன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். சம்மோட ஐடியா ஃபுல்லாக பேசிட்டேன். கொஷின் நம்பர் மட்டும் சொல்கிறேன். அந்த கொஷின் நம்பர்லேருந்து நைட் உட்காந்து ட்ரை பண்ணிப்பார். ஒரு நிமிஷம் கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு வரேன்.